ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 24. சிறு வயது அபிமன்யு தங்கள் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது வேலுச்சாமி வந்து வள்ளியம்மையையும் கிருஷ்ணமூர்த்தியையும் அவர்களின் ஊர் திருவிழாவிற்கு அழைத்து செல்ல வந்திருந்தார். வந்தவரை கிருஷ்ணமூர்த்தி தன் வார்த்தைகளால் காயப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் திருப்பி அனுப்பி வைத்தார். அதனை பார்த்த சிறு வயது அபிமன்யுவிற்கு எதுவும் புரியவில்லை. ஆனாலும் ஏதோ தவறாக நடக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டவன் வேலுச்சாமி சென்றவுடன் நேராக கிருஷ்ணமூர்த்தியிடம் சென்று, தாத்தா, யார் அந்த புது தாத்தா வந்துட்டு போகிறாங்க? நீங்கள் ஏன் அவங்கள திட்டுறீங்க என்று விவரம் அறியாமல் கேட்டான். அனைத்தையும் இவன் பார்த்து விட்டதை கேட்டு திகைத்த கிருஷ்ணமூர்த்தி நொடியில் ஒரு புது கதையை உருவாக்கி விட்டார். ஆரம்பத்தில் உறவுகளின்மை, குழந்தையின்மையால் மீராவை அங்கிருந்து அழைத்து வந்துவிட்ட கிருஷ்ணமூர்த்தி தற்பொழுது மீரா வளர்ந்து பெரியவள் ஆகிவிட்டதால் எங்கே என்றேனும் ஒரு நாள் வேலுச்சாமியோ மரகதமோ வந்து உண்மையை கூறி அழைத்து சென்று விடுவார்களோ என்ற பயத்தினால் அபிமன்யுவை தன் கைக்குள்ளேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். அபிமன்யுவிற்கு அடங்கி மீரா காலம் முழுக்க அங்கு செல்லாமல் இங்கே இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த கிருஷ்ணமூர்த்தி டக்கென்று ஒரு கதையை உருவகித்து அபிமன்யுவிடம் கூறத் தொடங்கினார். உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் அபி. அதை நீ அம்மா கிட்ட அப்பா கிட்ட யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா என்று கேட்டார். என்ன தாத்தா சொல்கிறீங்க? என்ன உண்மை? நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று கூறினான் அபிமன்யு. இப்போ வந்துட்டு போன தாத்தா தான் உன்னோட உண்மையான தாத்தா. அவர் தான் உங்கள் அம்மாவோட அப்பா என்று வருத்தமாக கூறுவது போல் கூறினார். அபிமன்யுவிற்கு அவர் கூறுவது சரிவர புரியவில்லை. பாவம், சிறு குழந்தைதானே அபிமன்யு. என்ன தாத்தா சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் யாரு என்று கேட்டான். நானும் வள்ளியம்மை பாட்டியும் உங்கள் அம்மாவை வளர்த்திருக்கோம், அவ்வளவுதான். நாங்கள் பெற்றவங்க கிடையாது என்று கூறினார். அப்படியா? நீங்கள் ஏன் வளர்த்தீங்க? அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஏன் வாங்குனீங்க என்று தன் சந்தேகத்தை கேட்கத் தொடங்கினான் அபிமன்யு. உடனே கிருஷ்ணமூர்த்தி, நாங்கள் வாங்கலை அபி கண்ணா. உங்கள் அம்மா பிறந்ததும் பொம்பளை பிள்ளையா பிறந்துடுச்சேன்னு அந்த தாத்தா உங்கள் அம்மாவை வேண்டாம்னு தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் திரும்ப கொடுத்துட்டார். அங்கிருந்து மனசு கேட்காமல் நான் வாங்கிக்கிட்டு அவருக்கு தெரியாமல் வெளியூர் கூட்டிட்டு வந்து வளர்க்குறேன் என்று வாய் கூசாமல் போய் கூறினார். அவர் கூறியதை கேட்டு அபிமன்யு, நீங்கள் சொல்கிறது நிஜமா தாத்தா? அப்போ அந்த தாத்தா எங்கள் அம்மாவை வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டாரா? அப்போ அவர் நல்லவர் கிடையாதா? பேட் தாத்தா என்று கோபமாக கூறினான். இதை தானே அவரும் எதிர்பார்த்தார் அபிமன்யுவிடமிருந்து. ஆமாம் அபிகண்ணா, அவர் ரொம்ப பேட். அதனால் தான் நான் திட்டி அனுப்பி விட்டுட்டேன். இனிமே நீயும் அவரை எங்கேயாவது பார்த்தா பேசாத. அவர் நிறைய பொய் சொல்லுவார். உன்கிட்ட வேற ஏதாவது என்னை பற்றி பொய் சொல்லி நைஸாக கூப்பிட்டுட்டு போகலாம்னு பார்ப்பார். அவர் சொல்கிறது எதையுமே நீ நம்பக்கூடாது, சரியா? அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் இதை பற்றி எதுவுமே சொல்லாத, அப்புறம் அவங்க மனசு கஷ்டப்படும் என்று கூறி ஒரு வழியாக அபிமன்யுவின் வாயை அடைத்து விட்டார். சரி தாத்தா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அம்மா ரொம்ப பாவம்ல என்று கூறி அழுகத் தொடங்கிவிட்டான் அபிமன்யு. அவனை சமாதானப்படுத்தி வெளியே அழைத்து சென்று விளையாட வைத்து திரும்ப வீட்டிற்கு கூப்பிட்டு வந்து விட்டார் கிருஷ்ணமூர்த்தி. பிஞ்சு மனதில் இவர் கூறிய பொய்க்கதை நன்றாக பசுமரத்தாணி போல் பதிந்துவிட்டது. நாளடைவில் அபிமன்யு வளர வளர அவனின் கோபமும் வளர்ந்து கொண்டே போனது. தன் தாயின் மேல் ஒருவித பரிதாபமும் ஏற்பட ஆரம்பித்தது. அவரை பெற்றவர்களின் மேல் கட்டுக்கடங்காமல் கோபமும் பெருக ஆரம்பித்து விட்டது. வளர வளர இந்த உண்மையின் தாக்கம் அவனை அன்பை வெளிக்காட்ட விடாமல் முரடன் போலும் இறுக்கமானவனாகவும் மாற்றிவிட்டது. மீரா, ஏன் இப்படி இருக்க அபி என்று பல முறை கேட்டாலும் ஒன்றும் இல்லை அம்மா என்று கூறுபவன் தனிமையில் வந்து தன் தாயை நினைத்து பரிதாபமாக எண்ணும் போதெல்லாம் அவரை பெற்றவர்களின் மேல் பெரும் கோபம் எழுந்தது. அதுவே அவனின் இறுக்கமான மனநிலைக்கு காரணமாகவும் மாறிவிட்டது. இப்படி தங்கள் வீட்டிலேயே தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு வருந்தி கொண்டு இருந்தான் அபிமன்யு. ஆனால் அந்த இறுக்கத்திலும் அவன் தன் தாத்தா கிருஷ்ணமூர்த்தி என்ன கூறினாலும் அதை மட்டும் கேட்க தவறமாட்டான். ஏனெனில் தன் தாய்க்கு வாழ்க்கை கொடுத்தவராயிற்றே. பாவம், அவனுக்கு தெரியாதல்லவா நடந்த உண்மை என்னவென்று. ஒரு நாள் வேலுச்சாமி மீண்டும் இவர்கள் வீட்டிற்கு வந்ததை பார்த்த அபிமன்யு கிருஷ்ணமூர்த்தியிடம் சென்று,
இவங்க ஏன் இங்கே வராங்க என்று கோபமாக கேட்பதை கேட்ட வள்ளியம்மை, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, அவர் யாருன்னே உனக்கு தெரியாது என்று அபிமன்யுவிடம் கூறினார். எல்லாம் எனக்கு தெரியும் பாட்டி என்று தாத்தா கூறிய அனைத்து உண்மையையும் தாத்தாவின் முன்பே போட்டு உடைத்தான் அபிமன்யு. பாட்டிக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுமே என்று நினைத்தவன் அவரின் முன்பே கூறிவிட்டான். அவன் கூறியதை கேட்ட வள்ளியம்மை திகைத்து நின்றுவிட்டார். கிருஷ்ணமூர்த்தி எப்படி சமாளிப்பது என்று யோசனையுடன் நின்றுவிட்டார். அபி சென்ற பிறகு வள்ளியம்மை கிருஷ்ணமூர்த்தியிடம், ஏன் இப்படியெல்லாம் அவன்கிட்ட போய் சொன்னீங்க என்று கோபமாக கேட்டார். கிருஷ்ணமூர்த்தி, எல்லாம் எனக்கு தெரியும் வள்ளி, நம்ம பொண்ணு கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும்னு தான் இப்படியெல்லாம் பண்ணுறேன், போதுமா, நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு என்று அவரின் வாயை அடைத்துவிட்டு சென்று விட்டார். நாளடைவில் வள்ளியம்மை அபிமன்யுவின் மனம் மாறும் என்று நினைத்தவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஏனெனில் அவரின் கணக்கு கிருஷ்ணமூர்த்தி விஷயத்தில் எப்படி தவறாக போனதோ அதே போல்தான் அபிமன்யு விஷயத்திலும் தவறாகி போனது. இவ்வளவு நாள் பொறுத்து பொறுத்து பார்த்த வள்ளியம்மை இந்த கல்யாண விஷயத்தில் பொங்கி எழுந்து விட்டார். அதற்கு தன் மாமாவின் உடல்நிலையும் ஒரு காரணம். இப்பொழுதாவது அவரின் கடைசி ஆசையை எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் வள்ளியம்மை. மீட்டிங் முடிந்து 7 மணிக்கெல்லாம் அபிமன்யு வீடு திரும்பிவிட்டான். அவன் வருகையில் அவனின் தந்தையும் ஃபாரினில் இருந்து வந்திருந்தார். ஆரணியும் ஆரியனும் அவர்களின் தந்தையுடன் வளவளத்து கொண்டு ஹாலில் அமர்ந்திருந்தனர். வீட்டினில் நுழைந்த அபிமன்யு, ஹாய் டேட், எப்போ வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தான். ஜஸ்ட் நவ் அபி என்று கூறிய அவனின் தந்தை மகேந்திரன், கம் சிட் என்று இருக்கையை காட்டினார். வெயிட் டேட், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு நேராக மாடிப்படி ஏறி தனது அறை நோக்கி சென்று விட்டான். அவன் கீழே இறங்கி வருவதற்குள் மீராவும் வள்ளியம்மை பாட்டியும் இந்த திருமணத்தை பற்றிய அனைத்து விஷயங்களையும் மகேந்திரனிடம் கூறிவிட்டிருந்தனர். மகேந்திரனிற்கு மீராவின் விருப்பம்தான் அவருடைய விருப்பமும் என்று கூறிவிட்டார். நீங்க என்ன சொல்றீங்க மாப்ள என்று கேட்ட வள்ளியம்மையிடம், மீராவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அத்தை, அவ விருப்பப்படியே பார்த்து பண்ணுங்க, இதில் நான் சொல்ல என்ன இருக்கு என்று சிரித்த முகமாக கூறிவிட்டார். அவர் அப்படித்தான். திருமணம் முடிந்த நாளிலிருந்து அனைத்தையும் மீராவுக்காக என்றுதான் செய்வார். அவர்கள் இருவரையும் பார்த்து வளர்ந்த ஆரணியும் ஆரியனுக்கும் நமக்கும் இப்படி ஒரு அன்பான துணை அமைய வேண்டும் என்று அவர்களை பிரமிப்பாக பார்ப்பார்கள். ஆனாலும் இருவரையும் கிண்டல் அடித்து கொண்டே இருப்பார்கள். தன் தாய் தந்தையின் ஒற்றுமையையும் காதலையும் பார்த்து எப்பொழுதுமே ஆரணிக்கும் ஆரியனுக்கும் பெருமிதம் உண்டு. இவர்களைப் போல் நாமும் அன்புள்ள தம்பதியாக வாழ வேண்டும் என்றும் எண்ணுவர். டேட், இது அண்ணாவோட லைஃப், நீங்கள் என்னென்னா அம்மாவுக்கு ஓகேனா உங்களுக்கும் ஓகேன்னு சொல்கிறீங்க, அம்மாவா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க என்று கிண்டல் அடித்தாள் ஆரணி. கல்யாணம் பண்ண போகிறது உங்கள் அண்ணன் தான் ஆரணி, ஆனால் வீட்டுக்கு வர மருமக கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது உங்கள் அம்மா தான். ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி மருமக வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். என் மீராவுக்கு எந்த விஷயத்திலும் டிசப்பாயின்மெண்ட் வந்துவிடக்கூடாது. ஷீ ஹாவ் டு பி ஹாப்பி ஆல்வேஸ் என்று கூறி மீராவை பார்த்து தலையசைத்தார். மீராவும் அவரைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். திருமணம் முடிந்த தினத்திலிருந்து தனக்கு என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் கணவரை மீராவுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. மாமா கிட்ட பேசிட்டீங்களா அத்தை என்று விசாரித்தார் மகேந்திரன். சின்ன வயசில் ஏதோ ஒரு சின்ன சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால் மாமாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரேக் ஆயிடுச்சு. இப்போதான் எல்லாம் சரியாயிடுச்சே, காலம் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு, அதனால் மாமாவுக்கும் முழு சம்மதம் இந்த கல்யாணத்தில் என்று கூறினார் வள்ளியம்மை. அப்போ ஓகே என்று கூறிய மகேந்திரன் மீராவை பார்த்து, மீரா அபிகிட்ட கேட்டியா என்று கேட்டார். அதற்கு மீரா, இன்னும் இல்லைங்க, ஆனால் அவனுக்கும் தெரியும், அம்மா அவன்கிட்ட பேசுகிறதா சொன்னாங்க என்று கூறினார். அதுவும் சரிதான், அத்தை பேசுனா கரெக்டாக தான் இருக்கும். பட் அத்தை, அவனுக்கு இதில் சம்மதம்னா மட்டும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். இவர் கூறுவதை கேட்ட வள்ளியம்மைக்கு சிறிது கலக்கமாக இருந்தாலும் மனதிற்குள், அதெல்லாம் பார்த்துக்கலாம், எப்படியாவது கிருஷ்ணமூர்த்தியை வைத்து அபியை சமாளித்து விட வேண்டும் என்று கணக்கு போட்டார். வெளியில், சரிங்க மாப்ள, அபிக்கு விருப்பம் இருந்தால் தான் இந்த திருமணம் நடக்கும் என்று கூறி முடித்தார். அந்த நேரத்தில் வேறு உடைக்கு மாறி கீழே இறங்கி வந்தான் அபிமன்யு. அனைவரும் உணவருந்த டைனிங் ஹாலில் அமர்ந்தனர். வந்தவன் அவனும் ஒரு இருக்கையில் அமர்ந்து உணவை உட்கொள்ள தொடங்கினான். மாம், என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஆலு பரோட்டா செஞ்சுருக்கீங்க, பட்டர் சிக்கன் செஞ்சுருக்கீங்க, சூப்பராக இருக்குது என்று கேட்டான் ஆரியன். அதற்கு மீரா பதில் கூறும் முன்பே ஆரணி, டே யாரி, உனக்கு தெரியாதா, இன்னைக்கு அப்பா தான் ஸ்பெஷல்,
அப்பா வந்த மகிமை தான் இந்த ஆலு பரோட்டாவும் பட்டர் சிக்கனுக்கும் காரணம் என்று கூறி கண்ணடித்து சிரித்தாள். தன் பிள்ளைகளின் கிண்டலில் இத்தனை வயதிலும் அழகாக வெட்கப்படும் தன் மனைவியை ரசித்தார் மகேந்திரன். மீரா மெதுவாக, சும்மா இரு ஆரணி என்று கூறிவிட்டு அனைவருக்கும் பரிமாறிக்கொண்டிருந்தார். இவை அனைத்தையும் ஒரு பார்வையாளராக மட்டுமே பார்த்து கொண்டிருந்த அபி எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தவில்லை. அவன் எப்பொழுதுமே இப்படித்தான். தேவை என்றால் மட்டுமே பேசுவானே தவிர சிரிக்கக்கூட யோசிப்பான். அவன் இப்படித்தான் என்று தெரிந்ததால் யாரும் இவனை பெரிதாக எடுத்துக்கொள்வதும் இல்லை. சாப்பிட்டு முடித்து எழுந்தவுடன் வள்ளியம்மை, அபி, உன்கிட்ட தாத்தா பேசணும்னு சொன்னாங்க, கொஞ்சம் ரூமுக்கு வாப்பா என்று அழைத்தார். வரம்பாட்டி என்று கூறிய அபிமன்யு கை கழுவிவிட்டு அவர்களின் அறைக்குள் நுழைந்தான். அபி வருவதற்குள் தங்கள் அறைக்குள் சென்ற வள்ளியம்மை கிருஷ்ணமூர்த்தியிடம், இப்போ அபி வருவான், அவன்கிட்ட இந்த திருமணத்துக்கு நீ சம்மதம் சொல்லணும், புரிஞ்சுதா என்று கேட்டார். என்ன வள்ளி, என்னையே மிரட்டுறியா என்று எகிறினார் கிருஷ்ணமூர்த்தி. வள்ளியம்மை, நான் எப்படிங்க உங்களை மிரட்ட முடியும்? நீங்கள் சொல்லணும், அவ்வளவுதான். ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் உங்கள் பொண்ணு பேரப்பசங்க யாரும் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி ஒரு பொய்யா கதையை உருவாக்கி சொன்னீங்களோ, நானும் உண்மை கூட உங்களை பற்றி பொய்யா ஒரு கதையை உருவாக்கி சொல்லுவேன். அவங்க குழந்தையை நீங்களே திருடிக்கிட்டு வந்துட்டதா கூட சொல்லுவேன் என்று கூறி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தார். இவர் கூறியதை கேட்டு அதிர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, வள்ளியம்மைக்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா என்று ஆச்சரியமாக திகைப்புடன் பார்த்தார். இவர் கூறி முடிக்கவும் அபிமன்யு அறையினுள் நுழையவும் சரியாக இருந்தது. அறையினுள் நுழைந்த அபிமன்யுவை பார்த்த வள்ளியம்மை, வா அபி என்று அழைத்தார். உள்ளே வந்தவன், எப்படி இருக்கீங்க தாத்தா, இப்போ கை கால் எல்லாம் வலி குறைந்திருக்கா என்று விசாரித்தான். இப்போ பரவாயில்ல அபி, அந்த ஃபிசியோதெரப்பி கரெக்ட் டைமுக்கு இப்போலாம் வரமாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் என்னன்னு பாருப்பா என்று கூறினார் தாத்தா. சரி தாத்தா, நான் பார்க்குறேன், சரி வரலைன்னா சொல்லுங்க, வேற டாக்டர் மாற்றிடலாம் என்று கூறினான். சரிப்பா என்று கூறிய கிருஷ்ணமூர்த்தி சிறிது நேரம் அமைதி காத்தார். வள்ளியம்மை கஞ்சாடை காட்டவும், உன்கிட்ட நான் ஒன்று சொல்லுவேன், எனக்காக நீ அதை செய்வியா என்று அபிமன்யுவிடம் கேட்டார் கிருஷ்ணமூர்த்தி. அபிமன்யு, உங்களுக்காக என்ன வேணும்னாலும் நான் செய்வேன் தாத்தா, நீங்கள் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியமில்லை, ஆர்டராக சொல்லுங்க என்று கூறினான். இவன் கூறுவதை கேட்ட வள்ளியம்மை பாட்டி எப்படியும் தன் எண்ணம் நிறைவேறிவிடும் என்று தன் மனதிற்குள் சபாஷ் போட்டு கொண்டார். கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் பாட்டி ஊரில் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க அபி என்று கூறினார். அதற்கு அபியிடம் மௌனம் மட்டுமே. எனக்கு உன் கோபம் புரியுது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மீரா அவங்களை பார்த்துட்டா, அதனால் நமக்கு இப்போ எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இருக்கு. அவங்க ஏதாவது பொய் சொல்லி மீராவோட மனசை மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ என்று கூறினார். அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்த அபிமன்யு, என்ன தாத்தா சொல்கிறீங்க? நான் எப்படி அவங்க வீட்டு பொண்ணை கட்டிக்க முடியும்? அவங்க எவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்காங்க, அதெல்லாம் மறந்துட்டு என்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணமூர்த்தி, நான் சொல்கிறதை ஒரு நிமிஷம் அமைதியாக கேளு. அவங்க வீட்டு பொண்ணை நம்ம வீட்டில் வாழ வந்தா அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு பயம் இருக்கும். மீரா கிட்ட ஏதாவது பொய் சொன்னால் அவங்க பொண்ணோட வாழ்க்கை வீணாக போயிடுமோ என்ற பயம் அவங்க மனசுக்குள்ள காலத்துக்கும் இருக்கும். அதனால் பயந்துக்கிட்டு மீரா கிட்ட எந்த பொய்யையும் சொல்லாமல் இருப்பாங்க. நமக்கும் ஒரு நம்பிக்கை வேணும்ல, அதுக்காக இந்த கல்யாணத்தை நீ பண்ணி தான் ஆகணும் அபி. நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழுன்னு உன்கிட்ட யாரும் சொல்லலை. கல்யாணம் பண்ணி உனக்கு அவங்க மேலே இருக்க கோபத்தை அந்த பொண்ணை வச்சு தீர்த்துக்கோ என்று கூறினார். இப்பொழுது இவர் கூறுவதை கேட்டு அதிர்வது பாட்டியின் முறையாகிற்று. அடப்பாவி, இன்னும் நீ திருந்தலையா என்று எண்ணியவர் திகைத்து நின்றார். தாத்தா கூறுவதை கேட்ட அபிமன்யுவிற்கும் இது சரி வரும் போல் தோன்றவே, சரி தாத்தா, நான் யோசிச்சு நாளைக்கு முடிவு சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறிவிட்டான். அபிமன்யு சென்ற பின் தாத்தாவை முறைத்த வள்ளியம்மை பாட்டி, நீங்கள் எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? இன்னும் என்ன பண்ண காத்திருக்கீங்க? பாவம், எல்லாரையும் கஷ்டப்படுத்தியது பத்தாதுன்னு இப்போ அந்த சின்ன பொண்ணை கஷ்டப்படுத்த அபிக்கு சொல்லி கொடுக்குறீங்களா என்று கோபமாக கேட்டார். உனக்கு தேவை இந்த கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். இப்படி சொன்னாதான் அபி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். நீ வேற என்ன சொன்னாலும் அவன் முடியாதுன்னு தலைகீழாக நிற்பான். கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன், நானும் அபியை ஒத்துக்க வச்சிட்டேன். இதுக்கு மேல் அந்த பொண்ணு அவனிடம் இருந்து தப்பிக்கிறது அவளோட சாமர்த்தியம், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்று சாதாரணமாக கூறினார். பாட்டிக்கும் இப்பொழுது என்ன செய்வது என்று புரியவில்லை. சரி, திருமணம் நல்லபடியாக நடக்கட்டும், எப்படியும் கயல்விழி அபியை மாற்றி விடுவாள் என்று முழு நம்பிக்கையுடன் கடவுளிடம் வேண்டுதலை வைத்தார்.
இந்த திருமணம் அபியின் வாழ்க்கையை மாற்றப் போகிறதா அல்லது கயல்விழியின் வாழ்க்கையை மாற்றப் போகிறதா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.